இந்த முறை மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? ஆஃப்டர் ரிசல்ட் மக்கள் மனநிலை எப்படி இருக்கு? இந்த எலெக்ஷனோட டிசிஷனை ஜட்ஜ் பண்ணவே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வி. திஸ் இஸ் செல்வி ஸ்வைப்ஸ் கார்னர். இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்ன சிச்சுவேஷன், மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சில பேர் சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் சேம் கவர்மெண்ட்டே இருக்கட்டும் அப்படின்றாங்க. முன்ன மாதிரி கிடையாதுங்க. ஓட்டர்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக ஓட் பண்ணுறன்றது அவங்க கிளியர் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட், ஜாப் வேக்கன்சி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஓட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ போகிற நிலைமையை பார்த்தோன்னா, எந்த பார்ட்டிக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது, எந்த பார்ட்டிக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சில பார்ட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க. சில பார்ட்டி கேம்பெயின் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சோஷியல் இஷ்யூஸோ இல்லை சோஷியல் மீடியாவோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஓட் போடலங்க. ஓட்டர்ஸ் ரொம்பவே கிளவராக இருக்காங்க. சைலண்ட் ஓட்டர்ஸ் தாங்க ஃபைனல் ரிசல்ட்டை டிசைட் பண்ணும். ஸோ கடந்த 2 டேஸாகவே எக்ஸிட் போலில் நிறைய ரிசல்ட் வந்துட்டுருக்கு. நிறைய நிறுவனங்கள் அவங்களுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி எக்ஸிட் போல்னால் என்னென்னா, எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு தொகுதி வாரியாக மக்கள்கிட்ட ஓட்டு எடுப்பாங்க. அதை தான் எக்ஸிட் போலில் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இதை எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கே ரிவீல் பண்ண மாட்டாங்க. ரிசல்ட் வர்ற 2 to 3 days முன்னாடி தாங்க இதை ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஒரு 2-3 டேஸாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இந்த நியூஸ். நிறைய நிறுவனங்கள் மெஜாரிட்டியாக டிஎம்கே சொல்கிறாங்க. சில நிறுவனங்களுக்கு டிவிகேக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் சில நிறுவனங்கள் ஏடிஎம்கேவும் வரும்னு சொல்கிறாங்க. எவ்ரி எலெக்ஷன்லேயும் எக்ஸிட் போல் ரிசல்ட் சேமாக தாங்க வரும். அதாவது எல்லாருமே ஒரே கணிப்பை தான் சொல்லுவாங்க. அது பல முறை நடந்திருக்கு, சில முறை நடக்காமலும் இருந்துக்கு. பட் இந்த முறை ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. யார் சொல்கிறது உண்மையாக இருக்கும், யார் சொல்கிறது ராங்காக போகுன்றது நமக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனால் ஒன்று, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் அதிகமாக இருக்க போகுதுங்க. ஃபைனலி மக்கள் தாங்க டிசிஷன் மேக்கர்ஸ். May 4th ரிசல்ட் வரப்போகுது. உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன? யார் சிஎம் ஆகுவா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வி ஸ்வைப்ஸ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.